ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் டெஸ்ட் பேட்சோட டெஸ்ட் நம்பர் 2க்கான வீடியோ கிளாஸஸ் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே டெஸ்ட் நம்பர் 2க்கு வந்து ஏற்கனவே ஒரு கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இது வந்து செகண்ட் கிளாஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேட்சில் வந்து நீங்கள் இன்னும் அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். ஓல்ட் புக்ஸ், நியூ புக்ஸில் கவர் ஆகிறது எல்லாமே கொடுத்துருவோம். ப்ளஸ் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே 100 கொஸ்டின்ஸ் வந்துடும். உங்களுக்கு நீங்கள் எப்போ படித்து முடிச்சு உங்களுக்கு டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி நீங்கள் ஆன்சரை செல்ஃப் எவலேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுமே நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ஸில் கவர் ஆகாத பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு சில டாபிக்ஸ்லாம் புக்கில் எல்லாம் இருக்கிறதும் நாங்கள் வந்து கம்பைல் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அப்போ உங்களுக்கு மெட்டீரியல் கலெக்ஷனும் ஈஸியாக இருக்கும். அதே போல் படிக்கிறதுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் உங்களோட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னா 6383976468 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம டைரெக்டாக பார்க்கக்கூடிய டாபிக் வந்து சிறுபஞ்ச மூலம். இந்த சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரி ஆசான். ஸோ இவர் தான் வந்து இதோட ஆசிரியர். ஸோ இப்போ இதுக்கான குட்டி இன்ட்ரோ வந்து ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள பாடல் வரிகளுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த காரி ஆசானை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பற்றி பார்ப்போம். ஸோ இந்த காரி ஆசான் வந்து எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்தவர். ஸோ அப்போ இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர். இந்த சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல் வரிகளும் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 400 அடிகள் வந்து அதில் இருக்குது. மொத்தம் பாடல்கள் வந்து 100 அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய செயல்களின் எண்ணிக்கை 97 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிறு பஞ்ச மூலம் அதை நம்ம பிரிக்கும் போது சிறு கூட்டல் பஞ்சம் கூட்டல் மூலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் இந்த பாடல் 4 அடிகளில் இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் கூறும் செய்திகள் மொத்தம் எத்தனை? 5 செய்திகளை வந்து அது கூறுது. அப்போ நம்ம பிரிக்கும் போது சிறு அப்படிங்கிறது சிறிய, பஞ்சம் அப்படிங்கிறது 5 குறிக்குது, மூலம் அப்படிங்கிறது வேர் அப்படிங்கிற பொருளை குறிக்குது. அப்போ என்னென்ன இந்த 5 வேர்களை வந்து குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, அதே போல் சிறுமொழி, பெருமொழி, நெருஞ்சில் அப்படிங்கிற அந்த 5 மூலிகைகளை குறிக்கிறது தான் இந்த பஞ்சம் அப்படிங்கிற அந்த வேரை வந்து குறிக்கிறது. சரி, அப்போது இதில் வந்து 5 அறக்கருத்துக்களை சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்னோம் இது வந்து எந்த நூல்களில் ஒன்று 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிறது தான் இந்த அறநூல்கள் அப்படின்னு சொன்னோம். அப்போ சிறுபஞ்ச மூலமும் 14 கீழ்கணக்கில் ஒரு நூலாக தான் வந்து இருக்குது. இந்த காரி ஆசான் அப்படிங்கிற அவருக்கு மா காரி ஆசான், அந்த மா அப்படிங்கிற ஒரு அடைமொழியை வந்து சேர்க்குறாங்க. ஸோ அவரை வந்து மா காரி ஆசான் அப்படிங்கிற பெயர்லையும் அழைக்கிறாங்க. அடுத்து தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் நூலகத்தில் வந்து சுவடியாக பிரிவில் வந்து சிறுபஞ்ச மூலம் வந்து சுவடியாக வந்து அந்த ஒரிஜினல் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எந்த பல்கலைக்கழகம்? தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தில் நூலக பிரிவில் சிறுபஞ்ச மூலமோட ஓலைச்சுவடிகள் வந்து இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஸோ இதுதான் வந்து சிறுபஞ்ச மூலத்தோட ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். இப்போ நம்ம வந்து டைரெக்டாக சிறுபஞ்ச மூலம் பாட்டுக்கு வந்து போயிடுவோம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறிவுடையார் தாமே உணர்வர் அப்படிங்கிற அந்த 4 வரிகளுக்கு ஒரு டைட்டில் வந்து ஒவ்வொன்றுக்குமே கொடுத்து தான் அந்த பாடலை வந்து ஏற்றிருப்பாங்க. ஸோ அறிவுடையார் வந்து தாமே எல்லாத்தையுமே கற்றுப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கைடும் தேவையில்லை, எந்த ஒரு டீச்சரும் தேவையில்லை, யாரும் சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுதான் வந்து இந்த பாடலோட மீனிங். ஸோ அதை வந்து லைனில் எப்படி சொல்லியிருக்காங்க எப்பயுமே சொல்கிற மாதிரி. ஏற்கனவே லாஸ்ட் வீடியோஸில் வந்து நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, பாடல் வரிகளை வந்து மெமரைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது தேவையில்லை. வரிகளை நீங்கள் மனப்பாடம் செய்ய தேவையில்லை. என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து fill in the blanks மாதிரி, அப்போ அது பூவாயுது காய்க்கும் டேஸ் உல அப்படின்லாம் வந்து கொஸ்டின் கேட்க போகிறதில்ல. அப்போ நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா இந்த வரிகளை வந்து கொடுத்துட்டு இந்த வரிகள் வந்து யார் கூறுனது, இந்த வரிகள் வந்து எந்த பாடல் இடம்பெற்றிருக்கு, இந்த வரிகளோட ஆசிரியர் யார், இப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஸ்டார்டிங் லைனை மட்டும் பார்த்துக்குங்க. அது வந்து எந்த பாடலில் வருது, சிறுபஞ்ச மூலமா, திரிகடுகமா, மூதுரையா, இல்லை வந்து நற்றினையா அப்படிங்கிற பாடலை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக அந்த முதல் வரியை பார்க்க சொன்னது. ஸோ அப்போ பூவாது காய்க்கும் மரம்புல நன்று அறிவர், அதே போல் மூவாது மூத்தவர். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்க? பூவாது காய்க்கும் மர. அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பூக்காமல் சில மரங்கள் வந்து இருக்கும். ஸோ பூ வந்து எப்பயுமே நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்து என்ன அப்படின்னா பூ பூத்து அதுக்கு மேலே தான் வந்து காய் வரும். அப்போ ஒரு சில மரங்கள்லாம் பூக்காமலே அதில் வந்து நிறைய பழங்கள் காய்கள் வந்து காய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி சில மரங்கள் வந்து இருக்குது. ஸோ அது போலவே நன்மை தீமைகளை வந்து நமக்கு நன்குணர்ந்தவர். எது நன்மைகள், எது தீமைகள், எந்த விஷயங்களை செஞ்சால் நன்மை நடக்கும், எதை செஞ்சால் தீமை நடக்கும் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து சின்ன வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு நன்மை இது தீமை இது அப்படின்னு பிரித்து பார்த்து நல்வழியில் செல்லக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களோட வயது குறைவாக இருந்தாலுமே அவங்கள நம்ம யாருக்கு ஈக்குவலாக கொண்டு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வயது முதிர்ந்தவருக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு நம்ம மரியாதை செய்யணுமா. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. மூவாது மூத்தவர், நாள் வல்லார், தாவா அதோ அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து அதுதான். ஸோ நன்று அறிந்தவர், மூவாது மூத்தவராக இருந்தாலும் அவங்கள வந்து நம்ம யாரோட ஒப்பிடுமை செய்யணும், யாருக்கு ஈக்குவலாக நம்ம வைக்கணும் அப்படின்னா
நம்ம வந்து வயதில் இளையவராக இருந்தாலும் அவங்க வந்து மூத்தவரோடு வைத்து அவங்கள வந்து நம்ம எண்ணணும், அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறதா இந்த வரியோட மீனிங். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தாவாத விதையாமை நாறுவ வித்துள அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு விதையை விதைக்கிறோம் அப்படின்னா வயலில் பாத்தி அமைச்சு அதுக்கு வந்து தண்ணிக்கு போகிற அந்த வாய்க்கால்லாம் அமைச்சு அதுக்கப்புறம் அந்த விதையை வந்து உள்ளே வந்து நடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாத்தி அமைத்து விதைக்காமலே இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணாமல், ஸோ ஒரு வயலை வந்து ஃபஸ்ட்டு வந்து அதில் இருக்கக்கூடிய களையெல்லாம் எடுப்பாங்க, அப்புறம் ஏர் ஓட்டுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தி அமைப்பாங்க, அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் பாய்ச்சி அந்த வயலை வந்து செட் பண்ணி அதுக்கப்புறம் விதையை விதைச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு நெற்பயிரை விளைய வைக்கிறதுக்கு இவ்வளோ வயலுக்கு நம்ம வேலையை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேலையை பார்க்காமலே எங்கேயோ ஒரு வேப்பங்கொட்டையோ இல்லை வந்து ஏதோ ஒரு புளியங்கொட்டையோ ஏதோ ஒரு இடத்துல வந்து விழுந்து அங்கே இருந்து தாமாகவே மரம் வந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம அது வளர்கிறதுக்கு தண்ணியும் ஊற்ற போகிறதில்ல, அதுக்கு வந்து நம்ம விதையும் நம்ம விதைக்க போகிறதில்ல, அந்த நிலத்தை வந்து நம்ம வந்து உழுது அதுக்கு ஏற்ப நிலமாக மாற்ற போகிறதில்ல. ஸோ அதுவாக தானாக விழுந்து விதைச்சு ஒரு மரமாக வந்து வளர்ந்து நிற்குது. ஸோ அந்த மாதிரி யாருக்கு வந்து உதவி தேவையில்லை அப்படின்னா, ஒரு மேதையாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு எதையுமே உணர்த்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதே போலவே மேதையரும் பின்னர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வார். அப்போது ஒரு மேதையாக இருக்கவங்க யாரை வந்து நம்ம மேதையார் அறிவாளி அப்படின்னு சொல்லுவோம்னா, செல்ஃபாக அவங்களே யாரோட கைடன்ஸும் இல்லாமல் படிக்கிறவங்களும் நம்ம மேதையார். ஸோ அப்போ மேதையாக இருக்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செல்ஃப் சப்போர்ட்டும் செகண்டரி சப்போர்ட்டும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட பொருள். ஸோ இதில் கொடுத்துருக்க அணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள அணி வந்து ஊமை அணி. அப்போ எதை வந்து ஊமையாக சொல்கிறாங்க, அப்போ அந்த மரத்தை வந்து எதுக்கு ஊமையாக சொல்கிறாங்க அப்படின்னா, நன்மை தீமையை வந்து இளவயதிலிருந்தே பிரித்து ஆராயக்கூடியவங்களுக்கு ஊமைப்படுத்துகிறாங்க. அதே போல் வந்து அந்த பாத்தி அமைத்த அந்த விதையை வந்து யாருக்கு, மேதையருக்கு ஊமையாக சொல்கிறாங்க. மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல் இருக்கவங்க கிட்ட அந்த பெரிய குணங்கள் நற்குணங்கள் இருந்தாலும் அவங்கள நம்ம வந்து மூத்தோரோட ஒப்புமைப்படுத்தி பார்க்கணும். அடுத்து நாறுவ அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து முளைப்பு அப்படிங்கிறதும், தாவா அப்படின்னா கெடாதிருந்த அப்படிங்கிறதுக்கான பொருளை வந்து இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு. ஸோ இந்த இலக்கண குறிப்பு நம்ம வந்து பார்த்துக்கணும். இது வந்து நம்மளுக்கு இலக்கணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பாடல் பார்க்கும்போது அதுக்கான இலக்கண குறிப்பு நீங்கள் இப்பயே வந்து பார்த்து முடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு வந்து அறிவார் வல்லார் அப்படிங்கும்போது அந்த ஆர் அப்படிங்கும்போது முடிஞ்சாலே அது வந்து வினையால் அணையும் பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து அறிவார் வல்லார் அந்த கடைசியாக முடிகிறது ஆர். ஸோ அதனால் இதோட இலக்கண குறிப்பு வந்து என்னென்னா வினையால் அணையும் பெயர்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விதையாமை உரையாமை அப்படிங்கிறது வந்து எதிர்மறை தொழிற்பெயர்கள். இந்த மெய் விகுதியில் கொண்டு முடிஞ்சாலே அது வந்து தொழிற்பெயர்கள். இது வந்து மெய் அப்படிங்கும்போது எதிர்மறையாக சொல்லுது, நம்ம விதைக்கலை உரையலை அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் மீனிங்கை கொடுக்கறனால அது எதிர்மறை தொழிற்பெயர்கள். அடுத்து தாவா அப்படிங்கிறது பெயரச்சம். அது ஸோ ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். இதுவுமே வந்து நெகட்டிவ் மீனிங் தான் கொடுக்குது, அதனால் எதிர்மறைங்கிறது வந்துருச்சு. இது வந்து தொழிற்பெயர் கிடையாது. விதைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு தொழிலை குறிக்குது, உரை அப்படிங்கிறது ஒரு தொழிலை குறிக்குது, ஒரு வேலை வந்து அந்த இடத்துல செய்ய போகிறோங்கிறத குறிக்கிறனால அந்த இடத்துல தொழிற்பெயர்கள் வந்துச்சு. இந்த தாவா அப்படிங்கிறது தொழில் கிடையாது, இது வந்து ஒரு பெயர். ஸோ பெயரச்சம், ஸோ எதிர்மறை பெயரச்சம். இங்கே ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். இந்த பகுபத பொருட்களான நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அது வந்து நம்மளுக்கு கொடுக்கலை இலக்கணத்தில், அது வந்து நம்மளுக்கு கொடுக்கல. இது வந்து இலக்கண குறிப்பு ஏன் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த வினையால் அணையும் பெயர் வினை சொற்கள் இதெல்லாமே வந்து இலக்கணத்தில் இருக்குது. அதனால் நம்ம இலக்கண குறிப்பை மட்டும் பார்த்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நூல்வெளியில் வந்து தமிழ் இலக்கியங்கள், அதாவது நீதி நூல்கள். ஸோ நீதி நூல்கள் எப்போ தோன்றுச்சு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம். தமிழ் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தான் வந்து எந்த நூல்கள் தோன்றிருக்கும், நீதி நூல்கள் வந்து தோன்றிருக்கும். அது வந்து 14 கீழ்கணக்கில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தாச்சு. இதில் வந்து 14 கீழ்கணக்கில் ஒரு நூலாக இருக்கிறது தான் வந்து இந்த சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது. இது வந்து 5 சிறிய வேர்களை வந்து கொண்டது இந்த சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது பொருள். ஏற்கனவே பார்த்த மாதிரி என்னென்ன வேர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டங்கத்திரி, சிறுவதுளை, சிறுமல்லி, பெருமல்லி மற்றும் நெருஞ்சி. இந்த 5 வேர்களோட மூலிகை தன்மையை கொண்டதான் இந்த சிறுபஞ்ச மூலம். சரியா? இவ்வேர்களால் ஆன மருந்து வந்து நம்ம எப்படி உடலுக்கு எடுத்துக்கிட்டால் உடலில் இருக்கக்கூடிய பிணி நோய் இதெல்லாம் போக்குமோ, அதே போல் இந்த பாடலில் இருக்கக்கூடிய 5 கருத்துக்கள் வந்து நம்மளோட மனதில் இருக்கக்கூடிய அறியாமையை போக்கி நம்மளை ஒரு நல்வழியில் கொண்டு செல்றதுக்கு இந்த 5 அற கருத்துக்களும் நம்மளுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு இந்த பாடலில் சொல்ல வராங்க. இப்பாடலின் நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்ற வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டுங்க. இப்போ ஒவ்வொரு ஃபீல்டையும் பிரிச்சிடுறாங்க. இது வந்து எதெல்லாம் இந்த 5 செஞ்சால் நம்மளுக்கு நல்லது நடக்கும், இந்த 5 தீமை தருவன, அப்போ இதை செய்யக்கூடாது, எதெல்லாம் பண்ணால் நம்மளை வந்து ஒரு கேலி பொருளாக மாற்றிடுவாங்க, நகைப்புக்கு உரியன அப்படிங்கிற மாதிரியான ஃபீல்டாக பிரித்து இந்த நூல் வந்து நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து ஒரு நற்கருத்துக்களை சொல்லுது. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் வந்து காரியாசான், மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர். அப்போ இந்த காரியாசன் வந்து யாரோட மாணவராக இருந்திருக்காரு, மதுரை மாக்காயனாரோட மாணவர் தான் இந்த காரியாசன். இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும்.
அடுத்தது இந்த காரியாசான் இருக்கக்கூடிய காரி அப்படிங்கிறது தான் அவரோட இயற்பெயர். ஸோ காரியாசனின் இயற்பெயர் வந்து காரி. ஆசான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பண்ண ஒரு தொழில். அப்போ தொழிலை அடிப்படையாக அமைந்தது. ஸோ அவர் வந்து ஒரு ஆசிரியராக இருந்திருப்பார், அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு டீச்சராக இருந்திருக்கு. ஸோ அதனால் அவர் வந்து தொழிலை குறிக்கிறனால இது வந்து ஆசான். ஸோ காரி அப்படிங்கிறது தான் அவரோட காரியாசனோட இயற்பெயர். இது ரெண்டையும் சேர்த்து காரியாசன் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து அமைஞ்சிச்சு. மாக்காரியாசான் என்னும் பாயிரச் செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது. பாயிரச் செய்யுளில் வந்து இவரை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மாக்காரியாசான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த மா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அவரோட சிறப்பு கருதி அந்த மா அப்படிங்கிற பெரிய அப்படிங்கிற அந்த பொருளோட இவரை வந்து நம்ம அழைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து சிறுபஞ்சமூலம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழேயே நம்ம தெளிவோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சில இது வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வரிகள் அதாவது 10 வயதிற்குள்ள சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார். இது எல்லாமே பார்த்துக்க வேண்டியது. ஏன்னா அதுக்கு கீழே தான் வருது. அப்போ நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க முடியாது. எதையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடணும், தெளிவாகவும் பார்த்துக்கணும். ஸோ இதுவுமே நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரியான இதை கொடுத்துட்டு 10 வயதுக்குள்ளேயே சொற்பொழிவு நிகழ்த்துறதுக்கு திறமை வாய்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் வள்ளலார் நம்மளுக்கு சொல்ல தெரியணும். 16ஆம் வயதிலே வந்து அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தா பாரதியார். அப்போ எந்த வயதிலேயே பட்டம் வந்துச்சு? 11ஆவது வயசுல அவருக்கு பாரதி அப்படிங்கிற பட்டம் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 15ஆவது வயசுல பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி புதுப்பித்தவர் வந்து விக்டோரியா ஹியூகோ. அதுவும் பார்த்துக்கணும். எத்தனாவது வயசு? 15ஆவது வயசு. 16ஆவது வயதில் வந்து தமக்கு தந்தையின் போர் படையில் தளபதியானவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மாவீரன் அலெக்சாண்டர். அடுத்து 17 வயசு அப்படியே கொடுத்துருப்பாங்க. 10 வயசில் ஒரு பெருமை. இது எதுக்காக இந்த வயதுகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த நூலுக்கு இணையாக தான் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா சிறுபஞ்சமூலத்தில் சொன்னோம் இல்லையா? ஸோ அவங்க வந்து சிறு வயதாக இருந்தாலும் நன்மையது தீமையதுன்னு அவ்வளோ ஆற்றலும் அறிவும் நிறைந்த இள வயதினரை நம்ம வந்து யாரோட கருதணும்? மூத்தோரோட கற்றோரோட அவங்களுக்கு ஒப்புமையாக அவங்கள வந்து நம்ம கருதணும் அப்படிங்கிறது. அப்போ இள வயதிலே சாதனை புரிந்தவர்களாக இவங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த வயசில் புரிஞ்சாங்கன்னு ஸோ அதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து 17ஆவது வயதில் பைசா நகரம் சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்த ஆராய்ச்சியாளர் வந்து யார் பார்த்தோன்னா கலீலியோ. ஸோ இதுதான் வந்து சிறுபஞ்சமூலம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மூதுரை. ஸோ இந்த மூதுரையோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஔவையார். ஸோ இந்த மூதுரைக்கான பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறது அந்த மூதுரை. இதுவுமே நம்ம வந்து லைன் பை லைனாக அதில் படிக்கணும். ஏன்னா கொடுத்துருக்கிறதே நம்மளுக்கு கொஞ்சம் தான். இப்போ வந்து அவங்க அறநூல்களும் கொடுத்துருக்கிறதுல வந்து மூதுரை ஔவையார் பாடல்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த ஔவையார் பாடல்கள் நம்மளுக்கு கவர் ஆகிறது ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் கவர் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அதில் படிக்கக்கூடியதை வந்து நம்ம தெளிவாக படிக்கணும். இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனையும் நம்ம டீச்சலாக படிக்கணும். அப்போ மூத்தோர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூதுரையில் மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறது பொருள். அடுத்து சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்த நூலுக்கு மூதுரை அப்படிங்கிற பெயரும் இருக்குது அப்படின்ட்டு இன்னொரு பெயர் காரணமும் சொல்கிறாங்க. அதில் இந்நூலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 31 பாடல்கள் வந்து இந்த நூலில் இருக்கிறதாவும் நம்மளுக்கு தகவல் கூறப்படுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூதுரை எனும் சொல் பார்த்தாச்சு, நூலின் ஆசிரியர் ஔவையார் பார்த்தாச்சு. இவரோட மற்ற ஒர்க்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஔவையாரோடது ஆத்திச்சூடி, அதே போல் கொன்றை வேந்தன், நல்வழி, இதெல்லாமே வந்து ஔவையாரின் நூல்கள். இப்போ இதை வந்து எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொன்றை வேந்தனின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம், நல்வழி அதோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம், இப்படியும் கேட்கலாம். அப்படி இல்லாமல் ஔவையாரின் நூல்கள் இவற்றில் எது இல்லை அப்படின்னு கேட்கலாம். அப்போ எது இல்லை அப்படின்னா ஔவையாரோட நூல் வந்து 3ஐயும் கொடுத்துட்டு ஸோ நூல்களை வந்து கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஔவையாரோட இல்லாத நூல் ஒன்று ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அப்போ 3 நூல் ஔவையார், இன்னொரு நூல் வந்து அவங்களது இல்லாமல் இருக்கும். அப்போ எது இல்லை அப்படின்னா ஔவையாரோட நூல் எது இல்லையோ அதை தான் நம்ம டிக் பண்ணணும். ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம். ஸோ இந்த மூதுரையில் இந்த பாட்டில் எதை பற்றி சொல்ல வராங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நுழையும் முன்னில் கொடுத்துருப்பாங்க. ஒரு வாட்டி நீங்கள் வந்து போகிறதுக்கு அதாவது இந்த பாடலை பொருளை அதே போல் வந்து சொல்லும் பொருளும் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நுழையும் முன்னு ஒரு வாட்டி நீங்கள் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. ஸோ இதில் சொல்ல வேண்டியது என்ன சொல்ல வராங்கன்னா எதுக்கு எல்லை வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கல்விக்கு தான் எல்லை கிடையாது. ஸோ எந்த அளவுக்கும் வேணாலும் நீங்கள் அதுக்கு போகலாம், எந்த எக்ஸ்டெண்டுக்கு வேணாலும் நீங்கள் போய் அதை வந்து படிக்கலாம். மனிதன் பிறந்த முதல் நாள்லேருந்து இறுதி வரைக்கும் அவன் வந்து கற்றுக்கிட்டே தான் இருக்கான், ஏதாவது ஒரு புது விஷயத்த படிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அப்போ கல்வி தான் வந்து யாரை உயர்த்துது? மனிதனை வந்து உயர்த்துவது எது அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி அறிவு தான் வந்து மனிதனை உயர்த்துவது. அப்போ கல்வியை வந்து நம்ம செல்வமாக கருதுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ செல்வத்தை மட்டும்தான், பணத்தை மட்டும் நம்ம வந்து மதிப்பு பண்ணக்கூடாது, கல்வியும் நம்ம வந்து செல்வமாக கருதணும். அது பிறருக்கு தருவதால் அப்போ நம்ம யாருக்காவது அந்த கல்வி அறிவை கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ ஸ்டாஃப் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களோட அறிவு குறையாது, மற்றவங்களுக்கு தான் அந்த அறிவு கூடும், அவங்களோட அறிவு குறையாது. அடுத்து கல்வி அறிவை வந்து பிறரால் வந்து அழிக்கவும் முடியாது, கைப்பற்ற முடியாது, எந்த மனநாளோ அதை எடுத்து செல்ல முடியாது. அப்போ அழியா செல்வமாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா கல்வி. ஸோ அதை வந்து நம்ம கற்று நம்மளும் வளம் பெறுவோம் அப்படிங்கிறத அந்த நுழைமுன்னில் கொடுத்துருப்பாங்க. அந்த நுழைமுன்னில் இருக்கிறதே நீங்கள் பார்த்துக்கணும். அதுவுமே ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கொஷனில் கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா
எதற்கு அதாவது எல்லை இல்லை என்று எதற்கு கூறலாம் அப்படின்னா கல்வி, அந்த இடத்துல டேஷ் கொடுத்து கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அழியா செல்வமாக மூதுரையில் கூறப்படுவது எது அப்படின்னு கேட்கலாம். அப்போ கல்வி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கல்வி எது வந்து டேஷ் மனிதனை உயர்த்துகிறது அப்படின்னா கல்வி அறிவு, கல்வி தான் வந்து மனிதனை உயர்த்துகிறது அப்படிங்கிற மாதிரியாகவும் கேட்கலாம். இப்போ நம்ம பாடலுக்குள்ளே போகலாம். மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன். இந்த சீர்தூக்கின் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து யார் வந்து கிரேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தராசில் வச்சு பார்த்தோம்னா யாரையும் பார்க்குறோம். ஒரு பக்கம் வந்து தராசில் மன்னனை வைக்கிறோம், இன்னொரு பக்கம் வந்து மாசர கற்றோர். மாசர கற்றோர்னா எந்த குறைகளையும் இல்லாமல் தெளிவாக கற்ற ஒருத்தர், சரிங்களா, சிறப்பு வாய்ந்த ஒருத்தர், அவரை ஒரு பக்கம் வைக்கிறோம். அதே போல் இன்னொரு பக்கம் வந்து மன்னனை வந்து வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 2 பேரை வைக்கும்போது அந்த தராசு வந்து யாருக்கு வந்து அதிகமாக காட்டும் அப்படின்னா மாசர கற்றோனுக்கு தான் காட்டும். ஏன்னா அவன்கிட்ட தான் கல்வி அறிவு இருக்குது. மன்னன் கிட்ட வந்து எவ்வளோதான் பொருட்செல்வம் இருந்தாலும் ஆட்கள் பலம் இருந்தாலும் எந்த தான் சிறப்பு தரும், கல்வி அறிவு தான் சிறப்பு தரும். அப்போ அந்த தராசு வந்து யாரை தான் காட்டும், கற்றவரையே சிறந்தவராக காட்டும். அடுத்து மன்னனுக்கு வந்து அவனோட நாடு மட்டும், அவனோட தேசத்தில் மட்டும்தான் அவனுக்கு வந்து சிறப்பு. அவன் போகிற இடத்துக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து மன்னன் வந்துட்டாங்கப்பா அப்படின்னு எந்திரிச்சு அவருக்கு வந்து பாராட்டுவாங்க, அவருக்கு வந்து ஒரு மரியாதை செய்வாங்க. இதே அவன் தேசத்தை தாண்டி அடுத்த தேசத்துக்கு போயிட்டு அவன் இன்னொரு மன்னனுக்கு கை கட்டி தான் நிற்கணும். ஸோ அவனுக்கு அந்த நாட்டு மக்கள் யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கற்றவராக இருந்தால் அவன் எந்த நாட்டுக்கு போனாலும் அவருக்கு சிறப்பு, அவரை எந்த வீட்லேயுமே அவரை உபசரிப்பாங்க, அவர் கல்வி அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் மற்ற 4 பேருக்கு கற்றுக் கொடுப்பாரு. அப்படிங்கிறத பொறுத்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட பணமே இல்லைனாலும் கல்வி அறிவு உடைய கற்றோருக்கு எல்லா நாடுமே தான் சொந்த நாடு தான் அப்படிங்கிறது அந்த பாடலோட பொருள். ஸோ தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனுக்கு தன் தேசம் அல்லாமல் மற்ற எந்த தேசமும் அவனுக்கு சிறப்பை தராது, ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கொடுக்கும். அப்போ எதுதான் முக்கியம், கல்வி அறிவு முக்கியம் அப்படிங்கிறது ஔவையார் சொல்ல வராங்க. மாசர அப்படிங்கிறதுக்கான பொருள் குற்றம் இல்லாமல். மாசு அப்படின்னா குற்றம், அழுக்குங்கிறது இங்கே அர்த்தம் கிடையாது, குற்றமில்லாமல் கற்றவர். அடுத்து சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்தல். 2 பேர் ஒப்பிட்டு ஆராய்ற யாரையும் மன்னனையும் அதே போல் குற்றமில்லாமல் கற்றவரையும். தேசம் அப்படிங்கிறது நாடு. இந்த பாடலின் பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ மன்னனையும் அதே போல் வந்து கற்றவரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கற்றவர் தான் சிறப்பு வாய்ந்தவராக இருக்கார். அதே போல் மன்னனுக்கு வந்து தன் தேசம் மட்டும்தான் சிறப்பு, அதை கற்றவருக்கு வந்து தன் தேசம் அல்லாமல் எல்லா நாடுகளுக்கும் அவர் சென்றாலும் அவருக்கு சிறப்பு தான். ஸோ அதுக்கு தான் இந்த படம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. மாணவர்கள் நூல்களை டாஸ் கற்க வேண்டும். மாணவர்கள் வந்து நூல்களை வந்து எப்படி கற்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி கற்கணும் அப்படின்னா மாசர கற்க வேண்டும். ஸோ மாசர கற்க வேண்டும் ஆப்ஷன் மாசுரன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி மாசர கற்க வேண்டும். ஸோ பி கிடையாது, சி தான் வந்து ரைட் ஆன்சர். மாசர கற்க வேண்டும். மாசர அப்படிங்கும்போது இங்கே ஏற்கனவே சொல்லும் பொருளும் பார்த்தா மாசரனுக்கு பொருள்னா குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும். இப்போ மாணவர்கள் ஒரு பொருளை ஒரு பாடலை படிக்கிறோம், ஒரு இதை கற்றுக்கிறோம் அப்படின்னா அது எப்படி கற்றுக்கணும், மாசு இல்லாமல், அதாவது எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் அதை வந்து கற்றுக்கணும். அடுத்த 2வது கொஸ்டின், இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இடம் கூட்டல் எல்லாம். இம்மு கூட்டல் ஏ நம்மளுக்கு என்னவா வரும், வருமொழியும் நிலைமொழியும் சேர்ந்து நம்மளுக்கு மோ. ஸோ மே அப்படிங்கிறது வரும். ஸோ வரும் எல்லாம். ஸோ இம்மு கூட்டல் ஏ நம்மளுக்கு மே அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல மே வந்திருக்கு. ஸோ அதை மேவை பிரிக்கும் போது இம்மு கூட்டல் ஏ, அப்போ இடம் கூட்டல் எல்லாம். அடுத்தது மாசர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அப்போ மாசு கூட்டல் அற. ஸோ மாசர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற. அடுத்தது இதுவே உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இங்கே அறை இருக்குது, இங்கே பாருங்கள் உரை இருக்குது. ஸோ அதுலேயும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, இங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஊ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, ஊ வராது, அரை மாசரை. அடுத்து குற்றம் குற்றல் இல்லாதவர் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது குற்றம் இல்லாதவர். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்து சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார். பூக்கு அப்புறம் நம்மளுக்கு டை வரணும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், சிறப்புடையார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஏலாதி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏலாதியோட ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா கனிமேதாவியார். இப்போ இந்த ஏலாதிக்கான ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ ஏலாதி வந்து நம்மளுக்கு 14 கீழ்கணக்கு நூல்கள் தொகுப்பில் தான் இருக்குது. ஸோ பண்டைய தமிழ் நீதி நூல்களுள் ஒன்று ஏலாதி. ரொம்ப இருக்கிறதுலே அந்த நீதி நூல்களில் நம்ம 14 கீழ்கணக்கிலே இருக்கிறதுலே ரொம்ப பண்டைய காலத்து நூல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது எந்த நூலை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலாதியை வந்து சொல்லலாம். அடுத்து கணித மேதாவியார் 14 கீழ்கணக்கில் திணைமாலை 150 என்னும் இன்னொரு அகப்புற நூலையும் வந்து ஏற்றிருக்காரு. அப்போ ஒரே ஆசிரியர் 14 கீழ்கணக்கில் 2 நூல் எழுதியிருக்காரு. ஏலாதியோட ஆசிரியர் கனிமேதாவியார் வந்து 2 நூல் எழுதியிருக்காரு. ஒன்று ஏலாதி 14 கீழ்கணக்கில், இன்னொன்று திணைமாலை 150. ரெண்டுக்குமே ஒரே ஆசிரியர், நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தது
ஸோ இந்த கனி மேதாவியார் இந்த ஏழாதியில் எழுதியிருக்கக்கூடிய பாடல்கள் வந்து மொத்தம் 81 பாடல்கள் எழுதியிருக்காரு. அப்போ 81 வெண்பாக்கள் இருக்குது. ஸோ இதை வந்து சிறப்பாயிரம்னு சொல்கிறாங்க, அதே போல் தற்சிறப்பாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 81 பாடல்களையும் ஏழாதியை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலம் கூட்டல் ஆதின்னு பிரிக்கலாம். ஏலம் அப்படிங்கிறது 5 நீதிகளை கூறும் நூல் அப்படிங்கிறது பொருள். அப்போ அந்த பாடல் எடுத்துக்கும் போது 6 நீதிகளை கூறும் நூல் அப்படிங்கிறது பொருள். அப்போ அந்த பாடல்களில் வந்து நம்மளுக்கு மொத்தம் எத்தனை நீதிகளை வந்து கூறியிருப்பாங்க? 6 அறக்கருத்துக்கள், 6 நீதிகள் வந்து அதில் கூறப்பட்டிருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மும்மருந்து என்று அழைக்கப்படுபவை 11 கீழ்கணக்கில் எந்த 3 நூல்களை மும்மருந்து அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு அழைக்கக்கூடிய நூல் வந்து திரிகடுகம், இது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ பார்த்த சிறுபஞ்ச மூலம், அடுத்தது ஏலாதி. இந்த 3 நூல்களும் தான் திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி. இதை தான் வந்து மும்மருந்து அப்படின்னு அழைக்கிறோம். இதுவுமே உங்களுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். அப்போ எந்த 3 நூல்களை வந்து மும்மருந்துன்னு சொல்லி அழைக்கிறோம்? ஆப்ஷனில் வந்து திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி இவை அனைத்தும் அந்த மாதிரியும் கொடுத்துருக்கலாம். ஸோ அப்போ வந்து எது இல்லாமல் ஒன்று கொடுத்து ஸோ எது இல்லை அப்படின்னும் கேட்கலாம். ஸோ அப்போ எதுக்காக இதை 3 மருந்து? சுக்குமிளகு திப்பிலையும் மருந்து பொருட்கள், அதே போல் நெருஞ்சி, கண்டங்கத்திரி, சிறுபொழுதிலை, சிறுமல்லி, பெருமல்லியும் நம்மளுக்கு மருந்து பொருட்கள். ஏலம், இலவங்கை, நாகேஸ்வரம், அதே போல் திப்பிலி, சுக்குமிளகு இதுவுமே மருந்து குணங்கள், மருத்துவ குணங்கள் உறைந்த பொருட்கள் தான் இது 3மே. ஸோ அதனால் இது வந்து மருந்து குணங்கள் நிறைந்த மும்மருந்து அப்படின்னு அழைக்கக்கூடுறோம். எதில் 11 கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய நூல்களில் எந்தெந்த நூல்களை நம்ம மும்மருந்துன்னு அழைக்கிறோங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஸோ இந்த ஏழாவதில் கூறக்கூடிய முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபேமஸான ஒரு லைன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இடை அழகோ, தோளின் அழகோ, நடையின் அழகோ, இல்லை நாணத்தின் அழகோ, இல்லை கழுத்தின் அழகோ உண்மையான அழகு இல்லை. எதுதான் உண்மையான அழகு? கல்வியின் அழகே உண்மையான தலைச்சிறந்த அழகு அப்படிங்கிறது தெளிவாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஏழாதி பாடலை பார்க்கலாம். ஸோ வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னன் நூல் நோக்கி வாழ்வான் நுனிந்து. இது வந்து ஆசிரியர் கனிமேதாவியார். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏலத்தில் வந்து 6 பொருட்கள், 6 அறநெறிகளை வந்து இதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்போது இதெல்லாம் வந்து யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னன். ஸோ ஒரு மன்னனாக இருப்பின் அவன் கடைபிடிக்க வேண்டிய ஒரு 6 நல்லுகுணங்கள் என்னென்ன? ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பிறருக்கு பணிந்தும். ஸோ வணங்கி வழி ஒழுகி அப்படின்னா பிறருக்கு பணிந்து நடத்தல், இது அவனோட முதல் குறிக்கோளாக இருக்கணும். அடுத்து நல்வழியில் நடந்தும், அவன் வந்து எந்த வழியில் தீய வழியில் செல்லக்கூடாது, நல்வழியில் நடக்கணும். மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி, அப்போ நல்வழியில் நடக்கணும். அடுத்து மாண்புடையார் சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும், சான்றோரின் அறிவுரைகளை அவன் கேட்டும் 3வது. அடுத்து நுண்ணறிவு அவனுக்கு இருக்கணும். ஸோ அந்த நுண்ணறிவு அவனுக்கு கிடைக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணும்? நுண்ணறிவு நூல்களை அவன் ஆராய்ந்து கற்க வேண்டும். அப்போ அவனுக்கு கல்வி அறிவு அங்கே இருக்கணும். ஸோ இது வந்து 4வதாக கூறுறாங்க. அவை நாவிலும் வண்ணம், இதனால விட அவன் வாழும் பழியிலா வாழ்க்கை. ஸோ யாருமே வந்து அந்த மன்னனை பழிச்சொல் சொல்லிடக்கூடாது. ஸோ அந்த பழி இல்லாமல் இருக்கிறது, அவனோட பழி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த 4 தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுமா. எது பிறருக்கு பணிந்து நடத்தல், நல்வழியில் நடக்கணும், மாண்புடைய சான்றோரை வந்து மாண்புடைய சான்றோருங்கிறது அறிவுடையவர்கள். ஸோ அவங்களோட அறிவுரைகளை வந்து நம்ம கேட்டு பின்பற்றுதல், அப்புறம் நுண்ணறிவு நூல்களை ஆராய்தல். இந்த 4 விஷயங்களும் அவனுக்கு இருந்துச்சுன்னா அவன் யாரோட பழிச்சொல்லுக்கும் இயங்க மாட்டான். அதாவது யாருமே அவனை வந்து குற்றமாக சொல்ல மாட்டாங்க, பழித்து பேச மாட்டாங்க, கெட்டதாக அவனை வந்து நினைக்க மாட்டாங்க. ஸோ அடுத்தது 5வதா சொல்லக்கூடிய விஷயம், நூல் எல்லாம் போற்றும்படி வாழ்வான், நூல்கள் எல்லாம் அவனை போற்றும்படி அவன் வாழ்வான். ஸோ இந்த விஷயங்களை கடைபிடித்தா அவனோட பேர் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு நிலைக்கும், நூல்கள் எல்லாம் அவனை போற்றும் அப்படிங்கிறது இதோட பொருள். ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு 6 கருத்துக்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட சொற்பொருள் பார்த்தீங்கன்னா வணங்கி அப்படின்னா பணிந்து. ஸோ இதில் எப்பயுமே ஃபஸ்ட் லைன் வந்து பார்த்துக்க சொன்னேன். ஸோ வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுண்ணறிவு நோக்கி நுழையா அப்படிங்கிற அந்த வரிகள் 7வதில் இடம்பெற்றிருக்கு. அதோட ஆசிரியர் வந்து கனிமேதாவியார். அப்போ வணங்கி அப்படிங்கும்போது பணிந்து அப்படிங்கிற பொருள் வந்து இதுக்கு தருது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாண்டார் அப்படிங்கிறது மாண்புடைய சான்றோரை வந்து குறிக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணறிவு நூல்கள் இங்கே எதை குறிக்கிறது? நுண்ணறிவு இருக்கக்கூடிய நூல்கள். அடுத்து நோக்கி அப்படிங்கிறது ஆராய்ந்து. ஸோ இதில் இலக்கண குறிப்பிட்டு பார்த்துப்போம். அந்த பகுபத உறுப்பு இலக்கணம் இப்போ நான் பார்க்க போகிறது இல்லை. ஸோ இலக்கண குறிப்பில் பார்க்கும்போது நூல் நோக்கி அப்படிங்கிறது ஈ அப்படின்னு முடியுது. ஸோ ஈ அப்படிங்கிறது முடிஞ்சாலே அது வந்து வேற்றுமை தொகை. சரி, அடுத்தது வந்து பழி இல்லா. ஸோ அது வந்து பழியில்லா மற்றும் பழியில்லா மன்னன் அப்படிங்கிறது வந்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். 2 தான் கொடுத்துருக்காங்க, 2 கவனம் பார்த்துக்கோங்க. ஸோ பழியில்லா மன்னன் அப்படிங்கிறது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து இதோட ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா இதோட ஆசிரியர் கனிமேதாவியார். இவருக்கு கனிமேதையர்
என்னும் மற்றொரு பெயரும் உண்டு. கனி மேதாவியார் ஆசிரியர், கனி மேதையர் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் அவருக்கு வந்து இருக்குது, கனி மேதையர். இவர் சமண சமயத்தை சார்ந்தவர், ஏற்கனவே பார்த்தாச்சு. சமண சமயத்திற்கு உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏழாதியில் அப்போ இந்த ஏழாதி வலியுறுத்தும் முக்கியமான அறக்கருத்து எது? கொல்லாமை. இந்த கொல்லாமை அப்படிங்கிற அந்த அறக்கருத்து தான் ஏழாதியில் அதிகமாக வந்து அவர் வலியுறுத்தியிருக்காரு. இந்த கொல்லாமை அப்படிங்கிறது சமண மதத்தை சார்ந்த கருத்துக்கள், அதனால இவர் வந்து சமண மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். அப்போ என்ன கருத்து இதிலேருந்து வெளிப்படுது அப்படிங்கிறத எக்ஸாம் பாயிண்ட் நல்லா பார்த்துக்கணும். கொல்லாமை முதலான உரிய அறக்கருத்துக்கள் வந்து இந்த ஏழாதியிலிருந்து நம்மளுக்கு வெளிப்படுது. அடுத்து இவரோட காலம் வந்து நம்ம சொல்லலாம், இவர் வந்து 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஸோ இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து திணைமாலை 150 அப்படிங்கிற இன்னொரு நூலையும் இயற்றியிருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ திணைமாலை 150. ஸோ நூல் குறிப்பு பார்த்தீங்கன்னா இது 17 கீழ்கணக்கு நூலில் ஒன்று ஏழாதி. அதே போல் வந்து இந்நூல் சிறப்பு பாயிரம் மற்றும் சிறப்பு பாயிரம் அப்படின்னு உட்பட எத்தனை தொகுதி? 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சிறப்பு பாயிரம் அப்படின்னும், அதே போல் தற்சிறப்பாயிரம் அப்படின்னும் அங்கே பார்த்தோம். பாருங்க, பாடல்கள் வந்து இங்கே பார்த்ததுல சிறப்பாயிரம், அதே போல் தற்சிறப்பாயிரம், மொத்தம் 81 வெண்பாக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதே போல் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4 அடிகளில் வந்து கருத்துக்களை வந்து சொல்கிறது இந்த ஏழாதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது. அப்போ இந்த 3 மருந்துகள் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த 3 மருந்துகளே தலை சிறந்த அருமருந்து அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஏழாதியை சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலம் அப்படிங்கிறது மருந்து பொருட்களை முதன்மையாக கொண்டது. என்னென்ன மருந்து பொருட்கள்லாம்? லவங்கப்பட்டை, சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படிங்கிற இந்த 6 மருந்து பொருட்கள். அதனால் இதை ஏழாதி அப்படின்னு பெயர் காரணம் சொல்கிறாங்க. 6 மருந்து பொருட்களை கொண்ட நூல்னால இதை ஏழாதி அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மருந்து உண்பவரின் உடன்பிணியை போக்கும். அதே போல் இந்நூலில் இருக்கக்கூடிய நற்கருத்துக்கள் கற்போரின் மனதில் இருக்கக்கூடிய அறியாமையை அகற்றும். என்ன இதை அகற்றுது? ஏக்கமா, கலக்கமா, அறியாமையா, இல்லை வந்து துன்பமா அப்படின்னு கேட்டால் ஸோ அறியாமையை விளக்கும், அகற்றும். இந்நூலில் இருக்கக்கூடிய மொத்த பாடல் வந்து எத்தனைனா 59வது பாடல் நமக்கு பாடமாக அமையப்பட்டுள்ளது. அப்போ இதில் இருக்க நம்ம எத்தனை பார்த்தோம்? எத்தனை வெண்பாக்கள்னு பார்த்தோம்? ஸோ 81 வெண்பாக்கள்னு பார்த்தோம். ஸோ அந்த 89 வெண்பாவில் நம்மளுக்கு 59வது பாடல் 59th பாடல் வந்து நமக்கு இங்கே வந்து லெசனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொடுக்கப்பட்டது வந்து 59. இதுவும் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இதோட வந்து நம்ம டெஸ்ட் 2க்கு வந்து முடியுது. அடுத்தது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறநூல்கள் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபுல்லாகவே ஓல்ட் புக்ஸ் அண்ட் நியூ புக்ஸில் இருக்கிறது நம்ம 2 இதில் பிரித்து பார்த்துட்டோம். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்துட்டோம். புக்ஸில் வந்து இவ்வளோ தான் நம்மளுக்கு கவர் ஆகுது. அடிஷ்னலாக நம்ம எக்ஸ்ட்ராவும் அந்த நூலை பற்றியும் அந்த ஆசிரியர் பற்றியும் கொஞ்சம் பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நான் வந்து வேர் டு ஸ்டடியில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அறநூல்கள் பற்றிய மற்ற செய்திகள் எல்லாமே உங்களுக்கு 12th சிறப்பு தமிழில் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ இந்த சிறப்பு தமிழில் கவர் ஆகக்கூடிய ஒரு 3 பேஜ் அறநூல்களை பற்றி கொடுத்துருக்க பேஜ் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அதுலேருந்துமே தான் உங்களுக்கு டெஸ்ட் 2க்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதில் இருக்கக்கூடியது நீங்கள் வந்து பார்த்துக்கு அதையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் எல்லா யூனிட்ஸ்லையுமே தமிழோட எல்லா யூனிட்ஸ்க்குமே நம்ம வந்து கிளாஸஸ் வந்து வீடியோஸ் போகும். அதே போல் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் அதோட பிடிஎஃப்பும் நான் வந்து நம்ம பேட்சில் ஜாயின் பண்ண உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் வந்து இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 6383976468 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் பிளான் எதுவுமே பண்ண தேவையில்ல. 3 மாதத்தில் உங்களுக்கு தமிழை வந்து தரவாக படிச்சிடலாம். ஸோ அது நாங்கள் உங்களை படிக்க வச்சுருவோம். அதே போல் உங்களுக்கு கிளாஸஸ் வீடியோ கொடுத்துருவோம். என்ன படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை தான் படிக்க போகிறீங்க, மெட்டீரியல்ஸ் கையில் வச்சுக்க போகிறீங்க, அதுக்கான டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்க போகிறீங்க. திருப்பி 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய மந்தில் நீங்கள் தமிழை அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நீங்கள் ஜிஎஸ்க்கும் அதே போல் பேச்சஸ் போடுவோம். ஸோ நீங்கள் தமிழ் பேச்சஸில் ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து ஜிஎஸ் போகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நீட் அண்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தமிழை படிச்சிட்டோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்கள் அடுத்தது பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.